மாலை நேரம். பகுதி 10. பிருத்திவியை பார்த்து முதலில் அதிர்ந்தாலும் அவனை எதிர்பாராமல் கண்டதில் சந்தோஷப்பட்ட அவளது மனது அவன் சொன்ன பியூட்டிஃபுல் என்ற சொல்லில் உலைக்கள இரும்பானது. அவளது தலை முதல் கால் வரை அவனது பார்வை மெதுவாக வருடிச் செல்ல அவளது மனது கோபத்தில் எரிந்தது. பிருத்திவிக்கு அவளை அங்கே கண்டது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவளது உடல் மாற்றத்தை நம்ப முடியாமல் ரசித்தபடி இனிமையான மயக்கத்தில் இருந்தவனை ஆகாஷின் குரல் கலைத்தது. முகத்தில் வெளிப்பட்ட கோபத்தை மாற்ற முடியாமல் தவித்த பிருத்யு முகத்தை மறுபுறம் திருப்பினாள். ஆனால் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவளது சிவந்த முகத்தினை கண்ட பிருத்வி எதற்காக இந்த கோபம் என்று புரியாமல் குழம்பினான். 3 மாதம் பார்க்க வரவில்லை என்ற கோபமாக இருக்குமா என யோசித்தான். அப்படியென்றால் அவளுக்காக உருகுவது நான் மட்டும் இல்லையா, அவளும் தனக்காக உருகுகிறாளா என நினைக்கும் போதே புன்னகை எட்டி பார்த்தது. இதயத்தில் ஏதோ இதமாக உருகியது. பிருத்வி என்றபடி வந்த ஆகாஷ் அவன் கதவருகில் நிற்பதைக் கண்டு உள்ளே பார்க்க லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் பிரத்யக்ஷா. பிரத்யக்ஷா, வாங்க, சாரி, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா என்றவன் அறையினுள் சென்று தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்தான். பிருத்வி, உள்ளே வா என கதவருகில் சாய்ந்து நின்றிருந்தவனை அழைத்தான். பிருத்யு கவனமாக தன் உணர்வுகளை அடக்கியவள் எதையும் வெளிக்காட்டாமல் ஆகாஷை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள். ஒரு ஹலோ கூட சொல்லாமல் பிரத்யக்ஷா திரும்பி கொண்டது பிருத்விராஜை யோசிக்க வைத்தது. அவளது முகம் கோபத்தில் சிவந்திருந்தது உண்மையா கற்பனையா என தெரியாமல் தடுமாறினான். அவளோ இங்கே எப்படி இவன் வந்தான் என யோசித்தாள். அவளை அதிகம் யோசிக்க விடாமல் ஆகாஷ் பிருத்விராஜை கைஜாடை காட்டி அவளது அருகில் இருந்த சேரில் அமர சொன்னான். ஆனால் அவனோ எதுவும் சொல்லாமல் ஆகாஷின் பின்னால் இருந்த கண்ணாடி தடுப்பின் அருகே சாய்ந்து நின்றான். ஆகாஷின் முதுகு பக்கம் தெரிய எதிரே அவள் அவனது முழு பார்வை வட்டத்திற்குள் வந்தாள். என்னைக்கு நீ சொன்ன பேச்ச கேட்டிருக்க என ஆகாஷ் பிருத்விராஜை பார்த்து அழுத்து கொண்டான். பரவாயில்ல, எனக்கு இங்கதான் வசதியா இருக்கு என லேப்டாப்பில் முகத்தை மறைத்திருந்தவளை பார்த்தபடி சொன்னான். பிரத்யக்ஷா, இவன் பிருத்விராஜ், என்னோட ஒரே தம்பி. இவங்க பிரத்யக்ஷா, நம்மளோட வெல்த் மேனேஜர் என அறிமுகப்படுத்தினான். இவன் ஆகாஷின் தம்பியா என எரிச்சலாக நிமிர்ந்தவள், ஆகாஷ் நம்ம வெல்த் மேனேஜர் என்று சொன்னது வேறு கோபம் ஏற்படுத்தியது. ஆகாஷிற்கு மட்டுமே இவள் வெல்த் மேனேஜ் செய்து கொண்டிருந்தாள். தன் தம்பியை பற்றி இதுவரை எதையும் ஆகாஷ் சொன்னதே இல்லை. ஆனால் என்ன, இவன் போர்ட்போலியோவை வேறு யாரையாவது பார்க்க சொன்னால் போகிறது. முடிந்தால் இந்த ஆகாஷின் போர்ட்போலியோவையும் சேர்த்து கொடுத்து விட வேண்டும் என முடிவெடுத்தாள். இவனை தெரிந்ததாக காட்டிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இல்லையெனில் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வேலை நிமித்தமாக வந்திருக்கின்றோம். முடிந்தவரை வந்த வேலையை முடித்து கொண்டு கிளம்ப வேண்டும் என நினைத்தாள். உணர்வுகளை தன் வசப்படுத்தியவள் மரியாதையாக எழுந்து நின்று முகத்தில் வலிந்த புன்னகையை வரவழைத்துக் கொண்டு ஹலோ என தன் கையை நீட்டினாள். இவள் தன்னை நிஜமாகவே மறந்து விட்டாளா, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் தன்னை தெரியாத மாதிரி நடந்து கொள்கிறாளா என யோசனையுடன் அவளது முகத்தை கூர்ந்து நோக்கினான் பிருத்விராஜ். மூணாரில் சந்தித்ததை ஞாபகப்படுத்தலாமா என யோசித்தவன், 3 முறை சந்தித்திருக்கின்றோம். இவள் மறக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ பிரச்சனை, இப்போது வெளிப்படுத்த தயங்குகிறாள் என நினைத்தவன் 2 அடி முன்னே வந்து அவளது கையை மென்மையாக பற்றினான். முதலில் மிக அழகாக தெரிந்த அவளது உருவம் அருகில் பார்க்கும்போது மிகவும் மெலிந்ததாக தெரிந்தது. அந்த மெலிதலில் அவளது முகம் வாடியிருப்பதும் தெரிந்தது. இருப்பினும் அவளின் பார்வை இப்போது தன்னை காயப்படுத்துவதை உணர்ந்தான். அந்த பார்வையில் மூணாரில் பார்த்த போது இருந்த குழந்தைத்தனம் குறைந்திருந்தது. ஏன் இப்படி மெலிந்து விட்டாள்? ஏதாவது உடல்நிலை சரியில்லையோ என மனம் பதறியது. ஒருவேளை தான் அவளது உடல் எடையை பற்றி சொன்னதால் குறைத்து விட்டாளா என யோசித்தான். அந்த நினைப்பே மனதின் குழப்பத்தை தெளிவிக்க ஜாலியான மனநிலைக்கு தாவியவன் பிரஷா என சொல்லியபடி அவளின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். பிரஷா என அவன் கண்கள் மின்ன சொன்னவுடன் அவளுக்கு நெஞ்சம் பகபகவென எரிந்தது. சாரி, யூ காட் இட் ராங். பிரஷா இல்லை, பிரத்யக்ஷா, மிஸ் பிரத்யக்ஷா சுந்தரம் என தீர்க்கமாக அவன் கண்களை பார்த்து சொன்னாள். மிஸ் என்று இடைவெளி விட்டு அவளது முகத்தை பார்த்தவன் பட்டிருந்த அவளது கைகளை லேசாக அழுத்த எதுவும் சொல்லாமல் தன் கைகளை விடுவித்துக் கொண்டாள். உள்ளுக்குள் கனன்ற கோபத்தை வெளிக்காட்டாமல் திரும்பவும் சேரில் வந்து அமர்ந்து ஆகாஷுடன் பேசலானாள். கண்ணாடி தடுப்பில் சாய்ந்து கொண்டு நின்றவன் விழி அசைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.
ஏதோ பேசியபடி நிமிர்ந்தவள் அவனின் கண் சிமிட்டலில் எரிச்சலாகி திரும்பியவள்தான். ஆகாஷிடம் பேசி முடிக்கும் வரை அவன் இருக்கும் பக்கமே திரும்பவில்லை. மெல்லிய கிட்டார் இசை மனதில் ஒலிக்க, ஆடியோ இல்லாமல் விஷுவலாக அவளின் கண் அசைவினை, குழந்தை சிரிப்பினை, கனிந்த இதழ்களை, உடல் அசைவை, சுருண்ட கூந்தலை, தலை அசைக்கும் போது கன்னத்திலும் கழுத்திலும் மோதிய ரூபி ஹேங்கிங்ஸை என அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தான் பிருத்விராஜ். பேசி முடிந்து எழுந்த பிருத்வி, ஓகே ஆகாஷ், நாளைக்கு பேப்பர்ஸோட வரேன். எதுக்கும் லீகலிலும் ஒரு ஒப்பீனியன் வாங்கிடுறேன். சரி என்றால் டீல் க்ளோஸ் பண்ணிடலாம் என்றாள். தேங்க்ஸ் அலாட் பிரத்யக்ஷா என எழுந்து நின்ற ஆகாஷ், நாளைக்கு முடிச்சிடலாம் என பிருத்வியை திரும்பி பார்த்தான். லேட் ஆகிவிட்டது ஆகாஷ், நாளைக்கு பார்க்கலாம் என்றவள் லேப்டாப்பை பேக் செய்ய, என்ன பிரத்யக்ஷா, நம்ம டின்னர் பிளான மறந்துட்டீங்களா என கேட்டான் ஆகாஷ். முடியவே முடியாது என மனதில் நினைத்தவள், இல்ல ஆகாஷ், இன்னொரு நாள் பாப்போம், அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்றான். நோ சான்ஸ், இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க என் கூட டின்னருக்கு வரீங்க என்று இன்னும் அவளை அதிர வைத்தான் ஆகாஷ். எங்கள் என்றால் இவனும் கூட வருவானா? கடவுளே, இதற்கு நேற்றே ஆகாஷுடன் டின்னர் போய் இருக்கலாமே என நினைத்தாள். இப்படி சொதப்பி விட்டோமே என தன்னையே நொந்து கொண்டாள். அவளின் உணர்வுகளை முகம் அப்பட்டமாக பிரதிபலிக்க, சிரிப்பை அடக்க முடியாமல் பிருத்வி முகத்தை மறுபுறம் திருப்பினான். அவன் முகத்தை திருப்பிக் கொண்டதுமே பழைய நினைவுகள் கிளர்ந்தெழுந்தது. அவன் மூணாறில் தன்னை டான்ஸ் என்று சொல்லி நிறுத்தி சிரித்தது நினைவில் வந்து எரியும் நெருப்பில் ஒயிட் பெட்ரோல் ஊற்றி ராக்கெட்டாக சீர வைத்தது. கிளைண்ட் இடத்தில் கோபம் ஏற்படும் விதத்தில் ஏதாவது நடந்தால் அதை கையாள ட்ரெய்னிங் கொடுத்திருந்ததால் பல்லை கடித்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தினாள் பிரத்யக்ஷா. இவனிடம் எனக்கு என்ன பயம்? இன்று ஏற்கனவே ஆகாஷுடன் டின்னர் செல்ல முடிவு எடுத்ததே, இவனுக்காக ஏன் மாற்ற வேண்டும்? இன்று இவன் ஏதாவது பேசினால் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தன்னை கூர்மைப்படுத்தியவள், ஓகே ஆகாஷ், இன்னைக்கு டின்னர் போலாம் என்றாள். இன்று காயப்பட போவது யார்? தயார் நிலையில் இருக்கும் பிரத்யக்ஷாவா, காதலுடன் காத்திருக்கும் பிருத்விராஜா, இல்லை இருவருமா?